வணக்கம். யாரெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா, விளக்கு இந்த மாதிரி எல்லாம் கருப்பா இருக்கு அப்படின்ட்டு, நம்மளோட சாமி விளக்கா இருக்கட்டும், இல்ல அலுமினியம் ஏதாச்சும் இருக்கட்டும், சில்வர் தட்டா இருக்கட்டும், காப்பரா இருக்கட்டும், ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கருப்பா இருக்கோ, கொஞ்சம் டர்ட்டியா அழுக்கா இருக்கோ, ஸோ பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு சொல்யூஷன் இருக்கு. என்னதுன்னு பாத்தீங்கன்னா AK டிவைன் ஷைனிங் பவுடர். ஸோ இதுதான் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. விளக்கு கழுவுறதுக்கா இருக்கட்டும், அதை பாருங்க, எதா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், அலுமினியம் பொருட்கள், சில்வர், பிரஸ், அயன், காப்பர் எதா இருக்கட்டுமே, இந்த AK டிவைன் ஷைனிங் பவுடர் வச்சுதான் நம்ம எதா இருந்தாலும் கழுவுவோம். ஸோ இப்போ நீங்க பாருங்க, விளக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பாருங்க, கருப்பா இருக்கும். நான் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்க, எப்படி இருந்த நாள் இப்படி ஆயிட்டேன் அந்த மாதிரி இருக்கும் பாருங்க கொஞ்ச நேரத்தில். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னா சிம்பிளான வேலை தான். பாருங்க, இந்த AK டிவைன் ஷைனிங் பவுடரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இவங்க அப்படிதான் இருக்கும். இவங்க இது கணக்கு சந்தன வாசம் அடிக்குது அந்த மாதிரி இருக்கும். லைட்டாக ப்ரெட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்கிறேன், அவ்வளோ சுத்தமாக இருக்கும். நம்ம வீட்டில் இதுதான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து பெரியவெல்லாம் பாய்க்கிறீங்க தெரியுமா, சட்டி, நீங்கள் சமைக்கிற சட்டிலாம் பாய்க்கிறீங்க தெரியுமா, அந்த சட்டி இப்போ வந்து கருப்பாக இருக்கலாம், நம்ம அன்னைக்கு சமைக்கிறோம்ல. ஸோ நீங்கள் இந்த AK டிவைன் இந்த பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா கூட அப்படியே ஷைனிங்காக இருக்கும். அந்த கருப்பாக அந்த டார்க் கலர் இருக்கும்ல, பிளாக் கலரில் அதெல்லாம் போயிடும். நம்ம வீட்டில் இந்த AK டிவைன் ஷைனிங் பவுடர் தான் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பாருங்க, இப்படி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த கருப்பாக இருக்க பாருங்க, நான் லைட்டாக கழுவிக்கிறேன். கழுவி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சாம்பிராணி விளக்கெல்லாம் கொளுத்துறோம்ல, இதுல இந்த பாருங்க கருப்பா இருக்கா, ஜஸ்ட் இப்படி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் சில்லோ பண்ணிட்டு நல்லா இப்படி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கோசோ பண்ற வேண்டாம். பாருங்க, கருப்பா இருக்குதானே, நல்லா இப்படி கழுவிக்கணும். கொஞ்ச நேரம் வேலை தான். இது வந்து எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கே தெரியாது, எங்க அம்மா தான் யூஸ் பண்ணாங்க ஆரம்பத்துல. அப்புறம் தான் நான் கழுவ ஆரம்பிக்கும் போது தான் இது யூஸ் பண்றேன். ஆனா இதுக்கு முன்ன எது யூஸ் பண்ணுவோம்னா உப்பு, கல் உப்பு, மஞ்சள் அதெல்லாம் போட்டு ஊற வச்சு, எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஊற வைப்பாங்க. ஊற வச்சுட்டு ஒரு 3, 4, 5 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுட்டு அப்புறம் தான் வந்து இதெல்லாம் கழுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. நீங்க வந்து ஊரெல்லாம் வைக்க வேணாம், எதுவும் வேணாம். ஜஸ்ட் வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா இப்ப எப்படி செஞ்சேன் அந்த மாதிரி தான். எதுவுமே நீங்க செய்ய வேணாம். நல்லா கழிக்கணும். நல்லா கழுவிடுறேன், ஈஸியா இருக்கும். இதுவே கொஞ்ச நேரத்துலேயே தெரிஞ்சிடும் அதோட இது. கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். விளக்கெல்லாம் பாருங்க, நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷம் வேலை தான், கொஞ்ச நேரத்துல. பாருங்க, வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. நல்லா தெரிதா பாருங்க, மாற்றங்கள் தெரியும். பாருங்க, விளக்கும் போது எப்படி இருந்துச்சு நீங்க பார்த்தாலே தெரியும். இங்கெல்லாம் கருப்பா அப்படி இதா. பாருங்க எப்படி இருக்குன்ட்டுன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கும் வேணும்னா டிக்டாக்ல எல்லோ பேக் இருக்கு, நீங்களும் கிளிக் பண்ணி இந்த AK டிவைன் ஷைனிங் பவுடரை வாங்கி ட்ரை பண்ணுங்க. நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஒரே சொல்யூஷன் இதுதான். இந்த மாதிரி அழுக்கா இருந்துச்சுன்னா நம்ம இது வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பின்ன டிக்டாக்ல எல்லோ பேக் இருக்கு, மறக்காம வாங்கி கிளிக் பண்ணிக்கோங்க.